அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நலமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாதாரண தையல் மிஷினில் woolen work எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் woolen நூல் எடுத்திருக்கேன். அதனால் நம்ம நூலும் பிங்க் கலரில் போட்டுக்கணும். நம்ம எந்த போர்ஷனில் எம்ப்ராய்ட் பண்ணணுமோ அந்த போர்ஷனை 5 mm வித்தில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலே தான் நம்ம woolen work பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனோட எண்டில் நூலை ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளனை அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 ரன்னிங் அந்த உள்ளன் மேலே ரன்னிங் விடுறோம். விட்டுட்டு இப்போ உள்ளனை கையால் நம்ம ஒரு லூப் மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். அந்த லைன் மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஊசியை அது மேலே ரன்னிங் விட போகிறேன். அந்த லைன் மேலே ரன்னிங் விட போகிறேன். இப்போ திரும்பவும் அந்த உள்ளனை திரும்பி இன்னொரு லூப்பு இது மாதிரி வரிசையாக லூப்பாக நம்ம மடக்கி அது மேலே ரன்னிங் ஸ்டிச்சை போட போகிறோம். இந்த எல்லோ கலர் லைன் தெரியுது பார்த்திங்களா, அது மேலே வரிசையாக இந்த மாதிரி பக்கத்தில் லூப்பாக நம்ம ரன்னிங் கொடுக்குறோம். இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஏன்னா நம்ம சாதாரணமாக தையல் மிஷின் ஓட்டுற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம இந்த உள்ளனை மடக்கி அந்த இடத்துல வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறோம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்யணும், கொஞ்சம் பொறுமை தேவை இதுக்கு. இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சு பண்ணும்போது இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த உள்ளன் வரும். இது மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க எல்லா லைனுமே நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஃபுல் எதலுமே நமக்கு உள்ளன் ஒர்க்காக ஃபினிஷ் ஆகிடும். எப்பயுமே எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஃபில்லிங் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அது அவுட்லைன் மாதிரி இல்லாமல் ஒரு ஏரியாவை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது லெஃப்ட் டு ரைட்டு டு லெஃப்ட் ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இப்படி அங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி கொண்டாடணும். அதே மாதிரி அடுத்த லைன் வரும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரெண்டுத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், அடுத்த லைனுக்கு வரும்போது ரன்னிங்லேயே நான் நூலை மட்டும் ரன்னிங்கில் கொண்டாந்து அடுத்த லைனுக்கு கொண்டாந்துட்டு இந்த உள்ளனை அந்த இடத்துல வச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அடுத்த லைனை கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி மடக்கி வச்சு லூப்பாக மடக்கி வச்சு இப்போ அடுத்த லைனை போட போகிறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த லைனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த லைன் மேலே இந்த ரன்னிங் ஸ்டிச் அந்த லைன் மேலே வர்ற மாதிரி ரெண்டாவது லைனில் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லைன் மேலே அந்த ரன்னிங் ஸ்டிச் வர மாதிரி நம்ம மடக்கி வச்சு பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம எந்த போர்ஷனை எம்ப்ராய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு உள்ளனால கவர் ஆகிடும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உள்ளனை மடக்கிறது இந்த ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு கையுமே நம்ம ஊசி பக்கத்தில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இதில் மட்டும் கவனம் செலுத்தி பக்கத்தில் அந்த மடக்குனதுக்கப்புறம் கையை கொஞ்சம் நகர்த்தி வச்சு பார்த்து ஊசிக்கு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த உள்ளன் ஒர்க்கு பண்ணுறப்ப விட முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இதே ஒர்க்கை நம்ம 3 வேரியேஷனில் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதை வீடியோவில் கடைசியில் காட்டியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, வெறும் ரன்னிங் தான். ரன்னிங் மிஷின் சாதாரண நம்ம ஓட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி மிஷினை ரன்னிங்கில் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். கீழே இருக்கிற ஃபூட்டை கழட்டிட்டு நம்ம ரன்னிங் சில்க் த்ரெட்டை போட்டு ஒரு உள்ளன் இருந்தால் போதும். இதுக்கு ரொம்ப மெட்டீரியல்ஸ் கிடையாது, ட்ரைனிங் தேவையில்லை. நீங்கள் சாதாரண மிஷின் ஓட்டுறப்ப எப்படி ஓட்டுறீங்களோ அது மாதிரி ரன்னிங்லேயே இந்த ஸ்டிச்சை கொண்டு வரலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கவங்களுக்காக சொல்கிறேன், இது சாதாரண தையல் மிஷின், பேசிக் மாடல் தையல் மிஷின். இதில் எந்த ப்ரீ செட்டிங் கிடையாது. நம்ம சாதாரணமாக தையல் தைக்கிற மிஷினில் கீழே இருக்க ஃபூட்டை கழட்டிட்டு பாபின் ஸ்க்ரூவையும் டென்ஷன் ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ராய்ட் போட்டுட்ருக்கோம். இந்த மிஷினை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சாட்டின் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 28 வகையான ஸ்டிச்சஸ் நான் ஏற்கனவே டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது பாருங்கள். மிஷின் எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு வரும்போது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் 2 விதமாகவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக டைம் கன்சியூம் ஆகும். அதாவது ஒவ்வொரு வாட்டி ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஒரு ரைட் டு லெஃப்ட் தான் எனக்கு வரும்னு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அடுத்த லைனுக்கு வரும்போது கட் பண்ணிவிட்டு நூலையும் உள்ளனையும் கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி ரைட் டு லெஃப்ட் 2மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் பண்ணும்போது நூலை கட் பண்ணாமல் நம்ம தொடர்ந்து நம்ம போடலாம். இப்போ ஃபுல் ஏரியாவும் நம்ம உள்ளனால் கவர் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊசியில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கையை வந்து பக்கத்தில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதனால் நல்லா ஒரு லூப்பை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கையை நகர்த்தி வச்சுட்டு அப்புறம்தான் மிஷினை ஓட்டுறதுக்கு பெடல் பண்ணணும். அதில் மட்டும் எப்போவுமே கவனமாக இருங்க. மற்றபடி இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னால் ஈஸியாக வந்துடும். அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு கையை வந்து கொஞ்சம் நகர்த்திடணும், அவ்வளோதான். ஊசியில் ரொம்ப கவனமாக இந்த ஸ்டிச்சு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட குறை நிறைகளை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு போங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த உள்ளன் ஒர்க்கையே 3 விதமாக காட்டலாம். ஒன்று வந்து அப்படியே நம்ம லூப்பாக தைச்ச மாதிரியே விட்டுடலாம். இன்னொன்று இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். 3வது வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈவனாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சீப்பு வச்சு சீவிட்டோம்னா அந்த உள்ளன் வந்து நல்லா ஒவ்வொரு பிரியாக பிரிஞ்சு நமக்கு ஒரு ஃபர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி 3 விதமாக நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங்கை காட்டலாம். அடுத்து நான் என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக போட்ட டிசைனை காட்டுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 2 பேண்டா கரடி வந்து ஒரு புல் தரையில் இருக்க மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூ பார்த்தீங்கன்னா லூப்பாகவே விட்டுருப்பேன் கட் பண்ணாமல். இந்த புல் வந்து கட் பண்ணி விட்டுருப்பேன். இந்த பேண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அந்த லைன்ஸை வந்து ரொம்ப பக்கத்தில் போட்டு உள்ளன் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக திக்காக இருக்கும். அதனால் சீவி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர் எஃபெக்டில் கிடச்சிச்சு. இந்த டிசைன் வந்து ஒரு 15 வருஷமாக ஃபைலில் இருக்கிறதுனால பேண்டா ஷேப் மாறிடுச்சு. பாருங்கள் அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் லைன்ஸை வந்து கிட்டக்க போட்டுக்கலாம். இது ரொம்ப பக்கத்தில் போட்டு உள்ளன் ஒர்க் பண்ணி கட் பண்ணி சீவி விட்டுருக்கேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.